வணக்கம் உறவுகளே. நான் நம்ம நாட்டில் பெண்களை எவ்வளோ தூரம் மதிக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு சான்று கலியமூர்த்தி ஐயா சொல்ல கேட்டு உங்ககிட்ட நான் அதை பகிர்ந்துக்கிறேன். அதாவது ஹீராங்கிற ஒரு பொண்ணு பால் வியாபாரம் பண்ணுறவோ சத்ரபதி சிவாஜி ராஜ்காட் கோட்டைக்குள்ள ராஜகுமாரர்களுக்கும் மந்திரியோட குடும்பத்துக்கும் பால் கொண்டு வர்றவ. ஒரு நாள் 15 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அந்த பொண்ணு பால் கொண்டு வர்றதுக்கு. அந்த பொண்ணு பால் ஊற்றி திரும்பி போகும்போது கோட்டை கதவெல்லாம் சாத்திட்டாங்க. காலையில் 6 மணிக்கு தான் திறப்பாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு பூட்டுனா. இவ போய் அழுகிறா, என் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பட்னியாக கிடப்பாங்க, என் கணவனை இழந்தவோ என்னோடய குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு கேட்குறப்போ தலையை கொய்திருவார் அரசர் அப்படின்னு சொல்லி மன்னர் சரி நானே கூட்டிகிட்டு போகிறேன்வான்னு சொல்லி மன்னர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறப்போ இவ வரலேன்னு சொல்லிடுறா. சரி காலையில் போய்க்கோ, நீ ஓய்வு எடுத்துக்கிங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ சரின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறான். காலையில் பார்த்தா 6 மணிக்கு அந்த கோட்டை கதவை திறக்கிறப்போ இந்த பொண்ணு வெளியில் பால் கொண்டுட்டு நின்றுட்டுருக்குறா. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி இப்படி நீ போனேன்னு சொல்லி அந்த பொண்ணை அரசர்கிட்ட மன்னன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோன்னு அவர் கேட்குறாரு, எப்படி நீ போன அப்படின்னு சொல்லி. அதாவது 150 அடி மதில், அதுக்கு மேலே 25 அடி அகழி, அதை தாண்டி எப்படி போனேன்னு கேட்டோன்னே சரசரன்னு மேலே ஏறுனா. அது மன்னன் மட்டுமே கட்டை விரலை வைத்து ஏறுவதற்கு சௌரியமாக கட்டியிருக்குது அந்த கட்டடம். யாருனாலும் ஏற முடியாது. ஆனால் அந்த பொண்ணு ஏறிட்டு இப்போ அகழியில் குதிக்கணுமா சொல்லு, நைட்டு என் குழந்தைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் அதில் குதிச்சு பாரு, கையெல்லாம் ரொம்ப காயமாக இருக்குது பாரு, இப்போ குதிக்க சொன்னாலும் குதிக்கிறேன்னு. அம்மா தாயே வேண்டாம், உன்னோட குழந்தை பாசம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ குதிச்செல்லாம் காட்ட வேண்டாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரபதி சிவாஜி என்ன பண்ணார் தெரியுங்களா? 150 அடி உயரத்தில் ஹீரா என்ற கோபுரத்தை கட்டியிருக்கிறாரு. இப்போ யார் போனாலும் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.